சிஎஸ்கே படு கேவலமா பஞ்சாப்க்கு எதிராக தோத்துருக்காங்க. சிஎஸ்கே சேப்பாக்கில் தொடர்ச்சியாக 6வது முறை தோல்வி, இந்த சீசனில் தொடர்ச்சியாக 2வது தோல்வி, 17வது முறையாக பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிராக தோல்வி. இப்படி தோல்வின்னு சந்திச்சு ஒரு காலத்தில் எப்படி இருந்த டீம் இன்னைக்கு இப்படி மாறி நிற்குதுங்க. சேப்பாக்கில் சிஎஸ்கேக்காக கேப்டன் பண்ண தெரியாத ஒரு கேப்டனை இப்போ தானே நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் சொப்பனத்தில் கூட கண்டதில்லை சாரே. பஞ்சாப் கிங்ஸ் கிட்ட சென்னையில் சேப்பாக்கில் தோப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த வீடியோவில் நம்ம ஜாலியாக இந்த மேட்ச் பற்றின மீம் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது, அதனால் பெருசாக ரிவ்யூ பண்ண முடியாது. அதனால் மீம் ரியாக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் அறம் யாதனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ச்சியாக வீடியோ வர்றதுக்கு. ஃபர்ஸ்ட் மீம், கண்டா வர சொல்லுங்க, கர்ணனை கையோட கூட்டி வாருங்க. சிஎஸ்கே உடைய மிடில் ஆர்டர் ரொம்ப மோசமாக இருக்குன்னா அது இந்த டெவால் பிரேவிஸ் இல்லாததால தான். இவர் வரணுங்க, இவர் வந்தால் மட்டும்தான் மேட்ச் ஜெயிக்க முடியும், பார்த்துக்கோங்க. அடுத்து டிண்டா அகாடமி, இவங்க எல்லாருக்குமே தெரியும், ஃபேமஸ் அகாடமி. அவங்க போட்டிருக்காங்க 54 in 4 hours. The prestigious economy rate donation scheme approved by Ashok Dinda himself. Dinda sir must be emotional. Legacy finally in safe hands. Matt Henry. ஆனால் அவர் நல்லா தாங்க போட்டிருந்தாரு, நல்லா தான் பவுலிங் பண்ணியிருந்தார், விக்கெட்டுமே எடுத்திருந்தார். இருந்தாலும் 54 ரன்னு கொடுத்துட்டாரு. என்ன பண்ணுறது? உங்கள் சிரிப்பை பார்க்க 2 பாயிண்ட் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். உங்களை சோக்கு கேட்குதா கோபி? உங்களை சோக்கு உங்களை சோக்கு ஏண்டா? அந்த கண்ணக்குழியை பார்க்கறதுக்காக 2 பாயிண்ட்டை கொடுக்கணுமா? கொடுத்து தான் ஆகணும். அந்த அளவுக்கு ஃபேமஸான கண்ணக்குழி வச்சிருக்காங்க பிரீத்தி சிந்தா. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஸோ அவங்க அழகுக்காகவே சிஎஸ்கே இன்னும் எத்தனை பாயிண்ட்டை வேணால் தூக்கி கொடுக்கலாங்க. இது என்னடா ஆண்ட பரம்பரைக்கு வந்த சோதனை, ஜெயிக்கவே முடியல. கடைசி வரைக்கும் இழுத்து பார்க்குறாங்க, என்ன நடக்குன்னு தெரியல. இனிமேலும் ஜெயிப்பாங்களான்னு தெரியல. கோவிந்தா கோவிந்தா வெங்கட் ரமணா கோவிந்தா. 200 ரன் அடித்து ஒரு டீம் தோக்குது, அதுவும் சென்னையில் சேப்பாக்கில் தோக்குதுன்னா இது நான் என்ன சொல்கிறது? கோவிந்தா தான். ஆயுஷ் ஆட்டம் அப்படியே நம்பர் 3ல் நம்ம சின்னையாவை பார்த்த மாதிரி இருந்துச்சு. Suresh Raina did tremendous form. 15 came off the over. It's 126 for 3. யார் சின்னையா? நம்ம ரெய்னா தான். ரெய்னா பார்த்த மாதிரியே தான் உண்மையிலே இருந்துச்சு, ரைட் ஹேண்டட் ரெய்னா மாதிரியே இருந்துச்சு தான். ஷாவாக் மாதிரியே அடிக்கடி தெரிஞ்சார். ஆயுஷ் மத்ரேவை இன்னும் நிறைய எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். டே சென்னை, நீ எவ்வளோ மேட்ச் வேணால் கூட தோத்துட்டு நாசமாக போ, ஆனால் இந்த சண்டே மேட்ச் மட்டும் தயவு செஞ்சு விட்டுறாத. சண்டே மேட்ச் யார் கூட தெரியுமா? ஆர்சிபி கூட. ஆர்சிபி கூட மட்டும் தயவு செஞ்சு தோத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க கலாய்க்கிற கலாய் அந்த மாதிரி இருக்கும். ஒரு கப் அடிச்சுட்டே ஓவராக பேசுகிறாங்க. இதில் நம்மளை ஜெயிக்க வேற செஞ்சுட்டா எப்படிலாம் பேசுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்துட்டு ஒரு கொதிப்பில் ஒரு பதட்டத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பயத்துலேயும் இருக்காங்க. சிஎஸ்கே ஜெயிக்குமா ஜெயிக்காதா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? வருஷத்துக்கு 3 மேட்ச் தான் நல்லா ஆடுவேன், அது ஆல்ரெடி வேர்ல்டு கப்லேயே முடிஞ்சு போச்சு மாமே, மை தீந்து போச்சு மாமே அப்படிங்கிற மாதிரி சஞ்சய் சாம்சன் சொல்றாராமா. மை தீந்து போச்சு மாமே. இனிமே அப்போ சிஎஸ்கேவுடைய நிலைமை என்ன ஆக போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. வருஷத்துக்கு 3 மேட்ச் தான் தலைவர் நல்லா ஆடுவார், எல்லாருக்குமே தெரியும். அது ஆல்ரெடி வேர்ல்டு கப்பில் ஆடி பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட்டே வாங்கிட்டாரு. இனிமேல் என்ன பண்ண போகிறாரு? அப்படியே பெரியையாவை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ருத்ராஜ் வந்துட்டு ரோஹித் கிட்ட சொல்கிறாராமா, உண்மையில் சின்ன ரோஹித் மாதிரி தான் இருக்கார், அந்த அளவுக்கு நம்ம பில்டப் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அப்படி பில்டப் கொடுத்து காலியானவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க பிரித்திஷா மாதிரி. ஸோ பில்டப்லாம் கொடுக்க வேண்டாம், ஆயுஷ் மாத்திரே நல்லா ஆட்டும், அவ்வளோதான். என்ன ஸ்கூல் பையனை கொண்டு வந்து மிரட்டுறியா? 210 பாஸ், இதை வச்சு 16 ஓவர் வரைக்கும் தானே போக முடியும். இது முதல்ல ஆர்சிபி தானே சொல்லிட்டு இருப்பாங்க. 210 ரன்னு, அதை வச்சு 16 ஓவர் தான் போக முடியும். அந்த அளவுக்கு தான் பவுலிங் வச்சுருக்காங்க சிஎஸ்கே. இது எல்லாரும் ஒத்துக்கிட்டு தாங்க ஆகணும். நெக்ஸ்ட் சீசன் எப்பன்னு சொல்லு மச்சா, சிஎஸ்கேக்காரங்க கேட்கலாமா? அதுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்கு மச்சா. அழுக வேண்டியது தான், அழுகிறது தவிர வேறு வழி இல்லை. இப்போ 2 தோத்தாச்சு, இனி எல்லா மேட்சும் தோல்வி தான். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? பெரியவர் வர வர எல்லாருக்கும் 2 பாயிண்ட், அதாவது தோனி வர வரைக்கும் எல்லாருக்கும் 2 பாயிண்ட் கொடுப்பாங்களாமா. தோனி வந்தாலும் அதுதான் நடக்கும். இது தெரியாம பட்டிருக்கீங்க.
நான் சூரியனே மறைய போகுது அழுகுறாப்பு மறைய போகுது. டக் டக் அகாடமி போட்டிருக்காங்க. வாட் இஸ் யுவர் ஃபேவரட் பொசிஷன்? ஏதாவது வித்தியாசமாக சொல்லுவான்னு பார்த்தா சிஎஸ்கே ஃபேன் என்ன சொல்லுவான்? 10th தான் சொல்லுவான். சிஎஸ்கே ஃபேனுக்கு 10th தான் இனிமேல் ஃபேவரட் பொசிஷன். பஞ்சாப் கிங்ஸ் ட்வீட் போட்டிருக்காங்க. சென்னை கூட அடிக்கடி தமிழில் போட மாட்டாங்க. பஞ்சாப் கிங்ஸ் போட்டிருக்காங்க, சென்னையில் மீண்டும் ஒரு வெற்றி. அந்த அளவுக்கு நம்மளை வச்சு செஞ்சுருக்காங்க பஞ்சாப் சேப்பாக்கில். 17வது வெற்றி பெற்றிருக்காங்க பஞ்சாப் சிஎஸ்கேக்கு எதிராக. என்ன எல்லாத்துலயும் தோத்துக்கிட்டாங்க. சென்னைன்னு பேரை வச்சு சென்னை மானத்தை வேற வாங்குறாங்களே. சொல்லுங்கப்பா, ஆர்சிபி பெஞ்சில் இருக்கிற யாராவது உங்கள் டீமுக்கு அனுப்பி லெஃப்ட்டில் பேட் பிடிக்க சொல்லட்டுமா? அப்போயாவது ஜெயிக்க முடியுமான்னு பாருங்கள். ஆர்சிபி எந்த அளவுக்கு வாய் பேசுகிறாங்க பார்த்தீங்களா? இந்த வாய் பேச்சு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த சீசன் முழுக்க இதே மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க. அப்படி சொன்னால் இப்போவே எவ்வளோ நக்கலாக பேசுகிறாங்க. மும்பை இந்தியன்ஸ் சொல்கிறாங்க, கவலைப்படாதடாமாக்கா, 2 மேட்ச் தானே முடிஞ்சிருக்கு, அதான் இன்னும் 12 மேட்ச் இருக்குல்ல. எங்கள் கவலையே இன்னும் 12 மேட்ச் இருக்குன்னு தான்டா இது சிஎஸ்கே சொல்கிறேன். ஆமாம், இன்னும் 12 மேட்ச் என்னென்ன கலாய்க்க போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீதியில் இருப்பாங்க சிஎஸ்கே. பேசுறதுக்கு ஒரு பாயிண்ட் மாதிரி இல்லை. இப்போ என்னத்தை பேசுறது? அதை விட அல்டிமேட்டு, மேட்சுக்கு முன்னாடி பஞ்சாப்கார வர 2 பாயிண்ட் அவனை வச்சு தேத்திர வேண்டியதுதான், பஞ்சாப் லாரி வருது அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சி மீன் போட்டிருந்தாங்க. இப்போ என்னென்னா அந்த பஞ்சாப் லாரியை வச்சே சிஎஸ்கேவை ஏற்றிட்டு போயிட்டாங்க. சிஎஸ்கேவுடைய தோல்விக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பவுலிங் இல்லைங்க. சுத்தமாக பவுலிங் கிடையாது. பவுலிங் போட ஆளே இல்லைன்னு சொல்லலாம். ஒரு பெஸ்ட் பவுலர் யாராவது ஒருத்தர் டீமுக்கு இருக்கணும். மும்பைக்கு பும்ரா, பஞ்சாபுக்கு ஹர்ஷ்தீப் சிங், ஆர்சிபிக்கு புவனேஸ்வர் குமார், இந்த மாதிரி முக்கியமான பவுலர் கண்டிப்பாக டீமுக்கு ஒருத்தர் இருப்பாங்க. ஆனால் சிஎஸ்கேல அப்படி ஒரு ஆளே இல்லை. டெத் பவுலிங் போடுறதுக்கும் ஆளே இல்லை. பவுலிங்கும் சுத்தமாக நல்லா இல்லை, கேப்டன்சியும் சரியில்லை, பேட்டிங்லேயும் நிறைய பேர் ஃபார்ம் அவுட்டில் இருக்காங்க, இன்ஜுரியிலையும் இருக்காங்க. இந்த காரணமெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக சிஎஸ்கே இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா ஃபைனல்குள்ளே வர வாய்ப்பே கிடையாது. பிளே ஆஃபை தொட வாய்ப்பே கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கே கம்பேக் கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டீம் அவ்வளோ மோசமாக இருக்குப்பா, என்னையை வந்து கமெண்ட்டில் திட்டாதீங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். சிஎஸ்கே vs ஆர்சிபி மேட்ச்க்கு இந்த மாதிரி ஏதாவது ரிவ்யூ சம்திங் ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை. இது சிஎஸ்கே இனிமேல் ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு தெரில, அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குப்பா, ஒரு மும்பை இந்தியன்ஸ் ஃபேனாகவே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது.